வெல்கம் டு டிஜி கார்னர். இன்றைக்கி நம்ம சுவையான புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, அதோட 3 வரமிளகா வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் தனியா 1 ஸ்பூன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதில் மல்லித்தூள் தான் சேர்க்க போகிறேன், அதனால் தனியா வறுக்கலை. இதெல்லாமே நார்மலாக எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த வெந்தயம் நல்லா வறுந்து வரட்டும். இது கொஞ்சம் நல்லா லைட்டாக சவந்ததுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட மிளகையும் அந்த வரமிளகாயையும் சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக நம்ம வறுத்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்து இதோட வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போ புளியோதரை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக சவந்து வருது, வாசனையும் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், சவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் ஆஃப் பண்ணி வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தூள் எடுத்து விட்டு வந்துடலாம். நம்மளுடைய அந்த ஃபைனல் ஸ்டேஜு இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம தூள் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தூள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரனாவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா இருக்கும், சாப்பிடும் போது தென்படும். அதனால் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு இந்த புளிச்சாறு செய்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் புளிச்சாறு சூப்பராக இருக்கும். நான் இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதோட நான் பெருங்காய கட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லை எண்ணெய் எனக்கு நிறைய சேர்க்குறது ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு லைட்டாக பொரியட்டும். கடுகு பொரியும் போதே நம்ம இந்த பெருங்காய கட்டியும் சேர்த்துடலாம். பெருங்காய கட்டி சேர்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நல்ல வாசனை வரும். பெருங்காய தூளோட எப்பவுமே கட்டி நல்ல வாசனையாக இருக்கும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா இது மாதிரி கிண்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். அது நல்லெண்ணெய் வாசனை சூப்பராக அடிக்குது. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். செம வாசனை அடிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடலைலாம் எதுவும் சேர்க்கலை இப்போ. ஆனால் உங்களுக்கு இந்த புளி சாதத்தில் கடலை போட்டு சாப்பிட்றது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இதில் நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் நம்ம அது தூள் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து மல்லியை வந்து நல்லா அது மாதிரி வறுத்துட்டு நீங்கள் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நுணுக்கணும் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து நம்ம லைட்டாக இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு 2 துண்டு எடுத்து அதில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை வந்து எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக வந்து ஒரு கொதி வந்து வர ஆரம்பித்தோன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இன்னும் கொதி வரணும். நல்லா வந்து சுருண்டு, இந்த அல்வா இதெல்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரி நல்லா சுருண்டு வந்து வரணும். நல்லா வந்து இது கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரமாவது லோ சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா லோ சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. இன்னும் நல்லா வந்து கெட்டியாக வரணும். ஒரு 1/4 மணி நேரமாவது லோ சிம்லேயே வச்சு கொதிக்கட்டும். மாதிரி அகலமான பாத்திரம் என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் சாதத்தை கொஞ்சம் நல்லா வந்து ஆற வச்சிடுங்க. இதில் ஆற வைக்கும் போது 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சாதத்துக்கு மேலே ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது புளியோதரை செஞ்சுருக்கோம் இல்லையா, புளியோதரை சாறு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். நல்லா வந்து அகலமான பாத்திரத்தில் வச்சு கிளறினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. இதுக்கு நம்ம சாதம் வடித்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய்யாக ஊற்றணுன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக தெரியும். ஒன்றோடு ஒன்று அது ஒட்டிகிட்டு இருக்காமல் நல்லா உதிரி உதிரியாக எல்லாத்துலேயும் வந்து சாறு வந்து சீக்கிரமாகவும் இறங்கும். எப்பவுமே வந்து இந்த புளி சாதம் மாதிரி நம்ம கலரி இருக்கோம். நல்லா வந்து தெரியுது பாருங்கள், உதிரி உதிரியாக ரைஸ் வந்து தெரியுது. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியான புளியோதரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம்.